Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்மளோட டே 23 ஆஃப் ஆரி ஒர்க் தான். சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட் படி ஆரி தெரியாதவங்களுக்கு நார்மல் நீடில் சிம்பிளாக அழகாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம், அதுவும் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ப்ளவுஸோட கைகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, ஒரு பேட்டர்ன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளவுஸில் தான் நாம் இன்றைக்கி ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் 30 days ஆரி சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணியிருக்கேன் ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில். அண்ட் இன்றைக்கி நம்மளோட டே 23. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் வந்து நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஆரி பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 rupees தான். எல்லா ஷாப்லேயுமே அவைலபிளாக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 10 rupees தான். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா இன்னும் ஒரே ஒரு மெட்டீரியல் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 3 யூஸ் பண்ணி தான் நம்ம அழகாக இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸும் 20 rupees தான். ஸோ டோட்டல் பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 50 rupees தான். 50 rupeesல நம்ம அழகான சூப்பரான ஒரு டிசைன் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வெறும் 3 மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அழகாக பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு நம்ம டிசைன் பண்ணலாம். அண்டு நெக்ஸ்ட் நாளைக்கு வீடியோவில் நம்ம இதோட நெக்குக்கு அழகாக டிசைன் பண்ணலாம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் த்ரெட்டை கோர்த்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ரோ நம்ம வந்து ஆரி பீட் அரேஞ்ச் பண்ண போகிறோம், அதுக்காக தான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டிச் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செயின் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். நான் போன வீடியோவில் வந்து செயின் ஸ்டிச் போடுறதை பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அதுனா உங்களுக்கு இன்னுமே காசு வந்து கொஞ்சம் மிச்சப்படும். ஜஸ்ட் 30 rupees பட்ஜெட்லேயே உங்களால் போட முடியும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸுக்கு இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 4 பீடு எடுத்திருக்கோம். 4 ஆரி பீடு எடுத்து அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டிச் பண்ணுறோம் பாருங்கள். ஸ்டிச் பண்ணுறோம். அண்டு நீங்கள் இந்த மாதிரி 4 பீடாக எடுத்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்து லாஸ்ட்டு 2க்குள்ளாடி இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். திரும்ப இது தாண்டி திரும்பவும் நம்ம பார்த்திங்கன்னா 4 பீட்ஸ் எடுக்கணும். இந்த மாதிரி 4 நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும், பார்க்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் கிடைக்கும். அண்ட் இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸோட எண்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது, அதில் நீங்கள் வேணும்னா செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஒரு 3 rows பண்ணுற மாதிரி இருக்கும். 3 rows கண்டிப்பாக வரும். ஸோ அவ்வளோத்துக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நான் பார்த்திங்கன்னா சிம்பிளாக அழகாக லோ பட்ஜெட்டில் பண்ணுற மாதிரி பிளான். ஸோ அதனால தான் இப்படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுனா செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். அண்ட் செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா நம்ம கையால் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும், அதனால தான் நான் போடாததுக்கு மெயின் ரீசனே. நீங்கள் உங்கள்கிட்ட தையல் மிஷின் இருக்குன்னா நீங்கள் தையல் மிஷினில் கூட போட்டுக்கலாம், டைம் கன்சியூம் பண்ணாது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரோ ஆரி பீட் அரேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் அந்த ப்ளவுஸ்லேயே வந்து அழகான ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னுக்கு மேலே, அந்த டிசைனுக்கு மேலேயே நம்ம வந்து சுகர் பீட்ஸை வந்து அழகாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதில் நீங்கள் இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் செயின் ஸ்டிச் நீங்கள் ஃபஸ்ட்டு எண்டில் போடுறதா இருந்தால், நீங்கள் மிஷினில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப டைம் எடுக்காது, உங்களால் சீக்கிரமே பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு செயின் ஸ்டிச் எல்லாம் வேண்டாம், இதுவே ஓகே அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வந்து சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கோம். சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி நம்ம கோர்த்து எடுத்து நம்ம அழகாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். அந்த ரவுண்டு மாதிரி இருக்கக்கூடிய, சர்க்கிள் மாதிரி இருக்கக்கூடியதுக்கு மேலே நான் அழகாக இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு நம்ம கையால் இந்த மாதிரி பண்ணும்போது, நார்மல் நீடில் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் ஸ்டில் நம்ம வந்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் காசு மிச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து டெய்லருக்கு நீங்கள் அதிகமாக பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் ஒரு ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸோட பேலன்ஸ் அடுத்த ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்டு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக பாருங்கள், நம்ம கம்ப்ளீட்டாக சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு.
ஸோ பாருங்கள் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த ப்ளவுஸ் யாரோடது அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னோடய கொலீகோடது தான், என்னோடய ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ அவங்க எனக்கு கொடுத்தாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ப்ளவுஸில். ஸோ இது அண்டு இப்போ பார்த்திங்கன்னா இதோட மிடில் நான் ஒரு ஆரி பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒவ்வொரு சர்க்கிளோட மிடில்லையும் ஒரு ஆரி பீடை வந்து வைக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் ஒரு லுக்காக இருக்கும். அண்ட் இந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் நம்ம ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து எப்போவுமே சொல்லுவேன், நம்ம ஆரி பண்ணும்போது நார்மல் நீடில் ஆரி பண்ணும்போது ப்ளைன் ப்ளவுஸ் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், ஹைலைட் பண்ணி காமிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போது இந்த ப்ளவுஸ் கொடுக்கும்போது எனக்கு இந்த ப்ளவுஸ் அவங்க கொடுத்த போது இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யோசித்தேன். அதில் இருக்கக்கூடிய அதே டிசைனுக்கு மேலே நம்ம சுகர் பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் அப்படி பண்ணேன். ஸோ பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு. அண்ட் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு பீடை வந்து இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இது நார்மல் நீடில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய டிசைன் வந்து நீங்கள் உங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக 2000 ருபீஸ் கிட்ட வாங்குவாங்க. ஏன்னா அவ்வளோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஸோ ஆல்ரெடி அதில் வந்து அவங்க ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம இப்படி பண்ணும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிசைன்டு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதில் இப்போ பார்த்திங்கன்னா நான் சின்னதாக ஒரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். ஸோ அதுக்காக தான் ஸ்கேல் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்கேல் எடுத்து என்னோடய ஒயிட் பென்சில் எடுத்து ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது நான் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதுக்காக அதை ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த லைன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஹாரிசாண்டல்னால் ஹாரிசாண்டல், வெர்டிக்கல்னால் வெர்டிக்கல், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறதுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். உங்களுக்கு ட்ராயிங் நல்லா வரும்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது அழகாக பிரான்ச்சஸோ இல்லை ஏதாவது எந்த பேட்டர்னாலும் எந்த டிசைன்னாலும் நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நம்ம ஜஸ்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதும், ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்கும். அண்ட் கலரை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள், இந்த கலருக்கு எது பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நீங்கள் கலரை சூஸ் பண்ணி அதுக்கேற்றபடி கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆரி பீட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆரி பீட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதா இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து கோர்த்து எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் இதுலேயும் பார்த்திங்கன்னா 4 பீட்ஸ், நான் ஃபஸ்ட்டு 4 பீட்ஸை வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணி அதுக்கடுத்து அடுத்து 4 அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டிச் பண்ணாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஃபினிஷ் கிடைக்கும், பர்ஃபெக்டாக எனக்கு கிடைக்குது. ஸோ அதனால் நான் வந்து இப்படி தான் பண்ணுறேன். அண்ட் நான் வந்து மற்றவங்களுக்கு இதே தான் சஜஸ்ட் பண்ணுறேன். என்கிட்ட யாராவது கேட்டால் நான் இந்த மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆரி பீட்ஸை கோர்த்து எடுத்துகிட்டு நீங்கள் B7000 க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி கூட விடலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்கள் டைமை பொறுத்து நீங்கள் பண்ணுங்கள். பட் வந்து நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும் அப்படியே. அண்ட் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணாதீங்க, B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லா இருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணும்போது இலகி வந்துடும், அதோட ஸ்டெயின்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் இது அப்படி கிடையாது, ரொம்பவே பர்ஃபெக்டாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம் 4-4ஆக. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் 2-2ஆக கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. சரி இப்போ பாருங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த கலருக்கு இந்த பீட்ஸ் ஸ்டிச் பண்ணப்போ பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த ப்ளவுஸுக்கு பண்ணும்போது நான் ரொம்ப ரசிச்சுக்கிட்டே பண்ணேன். ஏன்னா இதோட கலர் அப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன்டு தான். பட் இந்த ஒர்க் பண்ணும்போது பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒர்க் பண்ணதுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கோம். பாருங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு பாருங்கள். அண்டு இதில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் நீங்கள் உங்களுக்கு
ஆரி பீட்ஸில் வந்து எனக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்டிச் கூட பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலான்னு நான் காமிச்சிருப்பேன் வேறு மாடல்ஸுக்கு. ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பேன் இல்லையா, அந்த பீடு வந்து அந்த ஸ்டோன் இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்காக தான். அண்ட் அந்த இந்த ஸ்டோனை தான் பாருங்கள். இந்த ஸ்டோனை பேஸ்ட் பண்ணதுமே அதோடய லுக்கே வந்து மாறிட்டு, ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ கிராண்டாக தெரியுதுன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதே டிசைனை நீங்கள் லாங் ஸ்லீவ்ஸுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 3/4 லாங் ஸ்லீவ்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. வெறும் 50 ரூபா பட்ஜெட்டில் நம்ம இந்த மாதிரி நம்ம கையாலே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யாருக்கிட்டேயும் வந்து கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, டெய்லர்கிட்டையோ யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்களே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜஸ்ட் வந்து உங்களோட நீடில் த்ரெட்டை கோர்த்து லைட்டாக ஸ்டிச் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். யாருக்கிட்டையும் நீங்கள் உதவி கேட்கணுன்னு அவசியம் இல்லை. உங்கள் கையாலே நீங்கள் பண்ணலாம். அண்ட் உங்கள் கையாலே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு புது புது டிசைன்ஸ் உங்கள் மைண்டில் கண்டிப்பாக வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறத செயின் ஸ்டிச் வேணும்னா போட்டுக்கலாம். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எண்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரி பீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஒரு ரோவா, அதையும் வேணும்னா நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி பண்ணும்போது இன்னும் உங்களோட பட்ஜெட் வந்து இன்னும் கம்மியாக உங்களால் பண்ண முடியும். ஜஸ்ட் 30 ருபீஸில் ஜஸ்ட்டு சுகர் பீட்ஸும் அந்த ஸ்டோனை வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு சுகர் பீட்ஸ் 10 ருபீஸ் அண்டு அந்த ஸ்டோன் 20 ருபீஸ் அவ்வளோதான் உங்களுக்கு ஆகும். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆரி பீட்ஸ் கூட வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ ஆரி பீட்ஸ் 20 ருபீஸ், அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் 10 ருபீஸ் அண்ட் அந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ். ஸோ டோட்டலி 50 ருபீஸுக்கு அழகாக நம்மளால் பண்ண முடியும். அண்ட் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் வாங்குறதே நெக்ஸ்ட் ப்ளவுஸுக்கு உங்களால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த க்ளூ பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் லாஸ்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ சீக்கிரமாக காலி ஆகாது. ஸோ நம்ம கொஞ்சோண்டு எடுத்து அப்ளை பண்ணால் போதும். அண்ட் இந்த க்ளூ அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிவிட்டு 2 மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் பேஸ்ட் பண்ணணும், அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு கீழேனா ஒவ்வொரு லைன்ஸுக்கும் அந்த கேப் இருக்கக்கூடிய இடத்துல நான் வந்து ஒரு ஆரி பீடை நான் ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸோட ஃபைனல் லுக். அண்ட் நாளைக்கு வீடியோவில் இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு நான் வந்து டிசைன் போடுறத நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் டே 24ல். ஸோ டே 23 இவ்வளோ தான். எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஃபைனல் லுக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ், ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக எந்த இதுவுமே வேண்டாம், நம்மளோட சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டிசைன்ஸ் இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும் ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதையும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் அது ரிலேட்டடாக வீடியோ வந்து நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன், வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கிராண்டாக இருக்குது, ஒரு கிராண்டான லுக் கொடுக்குது. ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது வெறும் 50 ருபீஸ் தான். 50 ருபீஸில் நம்மளால் இவ்வளோ அழகாக பண்ண முடியுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.